வெல்கம் டு தி செஷன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இதை வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லலாம், அல்லது சிம்பாலிக் ஆப்ரேஷன் கூட உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு மேத்ஸ்ல இருக்கக்கூடிய பிளஸ், மைனஸ், டிவிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் இந்த 4 சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்க போகுது. சரியா? ஓவரால் இந்த நாலு சிம்பிள்ஸை வச்சுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே வரும். ஓகே, இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப் இருக்கு. அண்ட் அந்த 4 டைப் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கட்டாயம் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட்மாஸ் ரூல். இது கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ட்மாஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா எப்படி எந்த ஆர்டர்ல வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், சிம்பிள்ஸ் இந்த ஆர்டர்ல தான் கால்குலேட் பண்ணணும் இருக்கு. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிராக்கெட் அப்படின்னா பிராக்கெட்லயே 3 விதமா இருக்கு. இந்த மாதிரி பிராக்கெட் இருக்கும். ஓகே, இந்த 3 ஆர்டருமே ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். இந்த பிராக்கெட் ஆர்டர்லயுமே பாருங்க, ஃபர்ஸ்ட் இது பண்ணணும், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது. சரியா? இப்ப இப்படி இருக்குன்னா இப்படி சில சம்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி சில டைம் வரும்போது நீங்க இந்த ஆர்டர்ல தான் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, பிராக்கெட், அப்புறம் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும். தென் டிவிஷன், தென் அப்புறம் மல்டிபிளிகேஷன், தென் அடிஷன், தென் சப்ராக்ஷன். ஸோ இது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். இந்த போர்ட்மாஸ் ரூல் கண்டிப்பா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ இந்த போர்ட்மாஸ் ரூலுமே நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல யூஸ் பண்ணணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாலே என்ன, இந்த அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிபிளிகேஷன் இந்த சிம்பிள் வச்சு போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா போர்ட்மாஸ் ரூலும் இங்க யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ நான் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேயே ஒரு 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் டைப். பேசிக் ஜஸ்ட் இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இது நம்ம டைரக்டா போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இது பேசிக்கான கொஸ்டின். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபில்லர் பேட்டர்ன். ஃபில்லர் பேட்டர்ன்னா ஒரு அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா டைப்லயுமே நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபில்லர் டைப், இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க. இந்த கால்குலேஷன் வந்துட்டு அதாவது பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய இடத்துல என்ன சிம்பிள்ஸ் வரணும், இப்ப இந்த இடத்துல ஈக்குவல் வரணும், அப்ப இந்த ஃபுல்லா என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், இதுதான் ஃபில்லர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது கொடுத்துருக்கிற இங்க பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, ஆனா அது நம்ம பிளஸ்ன்னு எடுக்க கூடாது, மைனஸ்ன்னு எடுக்கணும். மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அது அப்படியே எடுக்க கூடாது, அதை வந்து இன்ட்டுன்னு எடுக்கணும். ஸோ இந்த பேட்டர்னுக்கு பேர் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்சேஞ்ச் பேட்டர்ன். அதுக்கப்புறம் 4வது இது இருக்குது. நாலாவதா இருக்கு பாருங்க, சிம்பாலிக் பேட்டர்ன். சிம்பாலிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ பிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இன்ட்ங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணும், ஆறுங்கிறது பிளஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். இது வந்து இந்த கோடிங் மாதிரி, ஆருக்கு பிளஸ்ங்கிற கோடு கொடுத்துருக்காங்க, டீக்கு மைனஸ்ங்கிற கோடு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு ஒவ்வொரு சிம்பிள்ஸோட மீனிங் வரும். பிளஸோ, மைனஸோ, மல்டிபிளிகேஷனோ, இந்த மாதிரி சிம்பாலிக் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் பேட்டர்ன் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளவு ஃபுல் டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 50 கொஸ்டின்ஸ்ல நான் உங்களுக்கு பேசிக்ஸ் எவ்வளவு சொல்லி கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு அண்ட் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? எல்லா டைப்புமே 4 டைப்புமே நான் உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வந்துட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். சரியா? நமக்கு அந்த 4 டைப்பும் கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இது வந்துட்டு பெருசா ரொம்ப எல்லாம் கஷ்டமான ஒரு டாபிக் கிடையாது. இதுல சில ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சில பேர் வந்துட்டு இதுல ரொம்ப டைம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் அந்த அப்ரோச் பண்ற மெத்தடை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா நம்ம ஸ்கூல்ல எப்படி நம்ம சின்ன வயசுல எல்லாம் கால்குலேட் பண்ணோம், அடிஷன், சப்ராக்ஷன், மைனஸ், அதே தான் இங்க பண்ண போறோம். ஆனா கொஞ்சம் அப்ரோச்சை கிளியரா பண்ணணும். ஓகே, நார்மலா பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் இருக்கு.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? 20 minus 10 divided by 2 plus 3 into 4. ஸோ எடுத்த உடனே நான் டிவிஷன் போயிடுவேன், ஏன்னா இங்க பிராக்கெட் எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிபிளிகேஷன். ஸோ டிவிஷன்னா இங்க 5 வரும், மல்டிபிளிகேஷன் இங்க வந்துட்டு 12 வரும். ஸோ அப்ப 20 minus 5 plus 12 இருக்கு. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன்ல எவ்வளவு ஸ்பீடா போட முடியுமோ, அத்த மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்பீடா போட முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா போட்டுக்கோங்க. 27. 20ல 5 வச்சுன்னா 15, 15 plus 12 17, 27. ஓகேவா? 15 plus 12 27. எவ்வளவு ஸ்பீடா போட முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா நீங்க போடணும். இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாத்துக்குமே, மல்டிபிளிகேஷன் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அதுவும் கூட தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான கால்குலேஷன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியான டிவிஷன் மல்டிபிளிகேஷன் தான் கேட்பாங்க. காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய டிவிஷன் மல்டிபிளிகேஷன் தான் கொஸ்டின்ல வரும். சரியா? ரொம்ப கஷ்டமாலாம் வராது. கொஞ்சம் டெசிமல்ல வரும்போது மட்டும், சப்போஸ் சில இடத்துல வந்து இந்த போர்ட் மாஸ் ரூலே டெசிமல்ல கேட்பாங்க. உங்களுக்கு டிஎன்பிசில நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கேன், டெசிமல்ல வச்சு வரும். அது வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடும். அதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரி, இப்ப இது பாருங்க, இங்க வந்துட்டு டக்குன்னு போட்டுடலாமா? 10 10 30 30 பிளஸ் 10, இங்க 100 மைனஸ். ஓகே, அப்போ 80 வருமா ஆன்சர்? ஆன்சர் என்ன? 80. இது போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுல்ல. ஓகே, தென் அடுத்து பாருங்க, 50 divided by 7 14. ஸோ 200, 100 minus 100 0 ஆயிடும். தென் பிளஸ் 50. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 50. புரிஞ்சா? இந்த இடத்துல பாருங்க, நல்ல இது நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. 50 divided by 7 கொடுத்துருக்காங்களே, 50 divided by 7 கொடுத்துருக்காங்களே, 50 to 7 டிவைட் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மல்டிபிளிகேஷன் இருக்குல்ல. இது அப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்ல, டிவிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன். நீங்க மல்டிபிள் பண்ணி கூட டிவைட் பண்ணலாம். இப்போ மல்டிபிளிகேஷனும் டிவிஷனும் பக்கத்துல இருந்ததுன்னா மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணலாம், டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணலாம். இப்போ டைரக்டா இது கட் ஆயிரும்ல, கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 100 தான். ஓகே, இந்த இடத்துல இதை வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி, அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ 100 140, ஸோ 140 தான் ஆன்சர். இங்க பிளஸ் 100 இருக்கு, மைனஸ் 100 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணணும், ஆன்சர் 140. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுல வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். இதை நீங்க அவசரமா போட போறேன்னு சொல்லிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. தட்ஸ் இட். ஸோ இப்ப பாருங்க, எங்க 100 into 3 divided by 10 அப்படின்னா நம்ம 10 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 30 இருக்கும். ஸோ 30 50 பிளஸ் 50 மைனஸ் 50 கேன்சல் ஆயிரும். ஸோ 30 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி 30 தான் ஆன்சர். ஸோ அடுத்து 21 into 9 189 189 189 minus 4 189 minus 4 185. ஓகே, பிளஸ் 3 மைனஸ் 7 வந்துட்டு மைனஸ் 4 தானே வரும் நமக்கு. 189 minus 4 185. இதெல்லாம் ஒரு சம்மே கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ஒரு எப்படி சொல்றது, உங்களோட மைண்ட் செட் பண்றதுக்கு தான். இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த டைப் போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக ஸோ இப்போ இது பண்ணலாமா? 40 divided by 8 into 3. ஸோ 45 போட்டுடலாம். 5 3 15, 5 3 15. இங்க ஒரு 20 தான் இருக்கும். ஸோ 20 plus 15 எவ்வளவு வரும்? 35. ஓகே, 20 plus 50 35. சரி, அடுத்து இந்த சம் பாருங்க. இங்க ஃபுல்லுமே எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கிளியரா பார்க்கணும். 51 into 3 divided by 3. அதுக்கப்புறம் மறுபடியும் டிவைடட் பை 3 கொடுத்துருக்காங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஸோ இத வந்து கொஞ்சம் கரெக்டா பாருங்க. டிவைடட் பை 3 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது டிவைடட் பை 17 அப்படின்னா இது வந்துட்டு மேல வரும்போது 1/17 வரும். ரெசிப்ரோக்கல்ல நம்ம எடுக்கும் போது. புரிஞ்சா? ரெசிப்ரோக்கல்ல எடுக்கணும். தட்ஸ் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுனா 1/3 வரும். அதுக்கப்புறம் இந்த 17 ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா 1/17 வரும். புரிஞ்சா? இந்த இடத்துல என்னடா இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு பாத்துடக்கூடாது. ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க, அவ்வளவுதான். ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ இது 3 3 கேன்சல் ஆயிரும். 51 17 அப்படின்னா 3 வரும். ஓகே, எவ்வளவு ஈஸியானது பாருங்க. 43 minus 23, ஸோ 20 ஆன்சர். 20 ஆன்சர். 43 minus 23 20 தான் ஆன்சர் வரும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. டிவிஷனா கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு நார்மலா தெரியும்.
3/1 இருந்தா 1/3 எடுக்க போறோம். அப்புறம் 17/1 இருந்தா 1/17 எடுக்க போறோம். ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஈஸி, நீங்க போட்டுருவீங்க. அடுத்து 2வது டைப் போலாமா? ஓகே. 2வது டைப் பாருங்க, ஃபில்லர்ஸ் பேட்டர்ன். ஃபில்லர்ஸ் பேட்டர்ன் எது பண்ணும்போது எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, பெட்டர். இந்த 4 ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறதுல நீங்க இந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல டிவைடு கரெக்டா வருதோ அங்கதான் யூஸ் பண்ண முடியும். இப்போ டிவிஷன் இங்க இருக்கு, டிவிஷனை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டு பாருங்க, அவன் கரெக்டா டிவைட் ஆகும். 25/5 எனக்கு ப்ராப்பரா டிவைட் ஆகுது. அதே இந்த இடத்துல பாருங்க, டி ஆப்ஷன்ல பாருங்க, 2வது பிளேஸ்ல இருக்கு. இந்த இடத்துல டிவிஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல மல்டிபிளிகேஷன் இருக்கு. ஸோ அப்போ இங்கேயுமே டிவிஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 2வது இடத்துலயுமே வரும், ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் 3வது இடத்துல டிவிஷன் இருக்கு, இந்த 10/, இந்த இடத்துல டிவிஷன் போடுங்க, இங்கேயுமே 10/2 ஒர்க் அவுட் ஆகும். ஆனா சில டைம் இப்போ இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு டிவிஷன் போட்டு பார்த்தா ஒர்க் ஆகுது. ஓகே, டிவிஷன்ல போட்டு பார்த்தா இந்த இடத்துல டிவிஷன் அப்படிங்கிற இதை போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒர்க் ஆகுது அவங்க கொடுத்துருக்கிற பிளேஸ்ல, ஆப்ஷன்ல. சில டைம் ஆப்ஷன்ல இப்போ 4வது இடத்துல வந்துட்டு டிவிஷன் இருக்கு, அதாவது 2/8 இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு 3/7 அப்படின்னே வைங்களேன். 3/7 நமக்கு வருமா? 3/7 நமக்கு டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப சப்போஸ் 4வது இடத்துல இருந்துச்சுன்னா அது தப்பு அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போ 2/8 நமக்கு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாதுல்ல. ஓகே, அப்ப அதையுமே கொஞ்சம், அப்ப அந்த ஆப்ஷன் வராது அப்படிங்கறத எலிமினேட் பண்ணலாம். ஓகே, எப்பவுமே அது டிவிஷனை பார்த்துக்கணும். டிவிஷன் நம்ம போடும்போது கரெக்டா வருதான்னு போடணும். இப்போ இங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி சொல்றது, இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் அப்படியே போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனா போட்டு போட்டு பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் டிவிஷனை போட்டு பாருங்க, அது வந்து ப்ராப்பரா எல்லா ஆப்ஷன்லயும் கரெக்டான பிளேஸ்ல இருக்குன்னா மட்டும் அடுத்த ஸ்டெப் போகணும். புரிஞ்சா? சரி, இப்ப பாருங்க, நான் இந்த கொஸ்டினுக்கு அப்ரோச் பண்றேன். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டிவிஷன் வந்துரும், கரெக்டா தான் இருக்கு. இங்கேயுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் கொடுத்துருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க இந்த இடத்துல டிவிஷன் கொடுத்துருக்கான், சோ அதுவும் எனக்கு பிரச்சனையா தெரியல. இங்க 2வது பிளேஸ்ல கொடுத்துருக்கான், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மல்டிபிள் கொடுத்துருக்கான், சோ அதுவுமே பிரச்சனையா இல்லை. அப்ப இங்க நம்மளால ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது. இந்த டிவைட போட்டு பார்த்தா என்னால ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்ப நாம நார்மல் மெத்தட்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ 25 ஒவ்வொரு ஆப்ஷனா போட்டு பார்த்து செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ செக் பண்ணலாமா? இப்ப பாருங்க, இப்போ இங்க இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல போட்டு பண்ணலாம். ஓகே, எடுத்து எழுதும் போது தப்பு விட்டுறக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியர்? நீங்க இப்ப எடுத்து எழுதுறீங்கன்னா அதுல பிளஸ் மைனஸ் மாத்தி போட்டுறக்கூடாது. இங்க வந்துட்டு 5 வரும், 5 into 10 50, 50, 50 minus 8 42, 42 plus 2 44. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா வந்துச்சு. சில டைம் 4th ஆப்ஷன்ல அந்த கரெக்ட் ஆப்ஷன் வச்சிருப்போம். அப்ப நம்ம அந்த மொத்த 3 ஆப்ஷனும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4th ஆப்ஷன் போற மாதிரி இருக்கும். கிளியர்? இதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரியும். எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதுக்கு கஷ்டமான இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால ரொம்ப இதுக்கு ஷார்ட்கட்ஸுமே யாரும் தேடி படிக்க மாட்டாங்க. நார்மலா நமக்கு போர்ட் மாஸ் ரூல் தெரியும், அதுபடி நம்ம வந்துட்டு சைனை வந்து போட்டு செக் பண்ண போறோம், அவ்வளவுதானே? கிளியர்? சரி, இப்ப நம்ம இது ஃபர்ஸ்டே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். மத்தது எப்படியும் வராது. சரியா? நீங்க போட்டு பார்த்தா ஆன்சர் வந்துட்டு தப்பாதான் வரப்போகுது. அதனால நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். நமக்கு ஃபர்ஸ்டே வந்துச்சு, அடுத்து போக போக அடுத்தடுத்த ஆப்ஷன் வருதா அப்படிங்கறத பாக்கலாம். சரிங்க, பாருங்க, இங்கேயுமே டிவிஷன் இருக்கக்கூடிய பிளேஸ் போய் பாருங்க. இந்த இடத்துல டிவிஷன் இருக்கு, ஸோ கரெக்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டிவிஷன் போட்டா எனக்கு கரெக்டா வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு டிவிஷன் போட்டா கரெக்டா வரும். அடுத்து 2வது ஆப்ஷன்ல செகண்ட் பிளேஸ் போட்டிருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல டிவிஷன் போட்டு 3rd பிளேஸ்ல மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க. 4/8 into 10 எனக்கு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுமா? கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். சரியா? கம்ப்ளீட்டா நமக்கு இங்க டிவைட் ஆகும். 4/8 into, ஓகே, இதுவுமே டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த இடத்துல டிவிஷன் போட்டு இங்க மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க. 6 into 4/8. இதுவுமே எனக்கு கம்ப்ளீட்டா மல்டிபிள் டிவைட் ஆகும். அப்ப டிவிஷன் இது இங்க ஒர்க் ஆகல. நான் ஏன் சொல்றேன், ஏன் வந்து இதை நான் மறுபடியும் சொல்றேன்னா, இது மாதிரி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சம்ஸ் இருக்கு. டிவிஷன் எங்கெங்கெல்லாம் வரலையோ
அதை நம்ம அந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இங்க செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சரி. டிவிஷன் எந்த இடத்துல போட்டாலுமே ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாவே நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு அடுத்த ஆப்ஷனை நம்ம போய் போட்டு பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷனை போட்டு பார்க்கலாம். சரி, இப்போ 16, 4, 8, 10, 2, 24 இதுக்கு நடுவுல டிவைடட், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், பிளஸ், ஈக்குவல் டு. இப்போ இது பண்ணி பாருங்க. 2, 4 2 8, 8 minus 10, so 10 minus 10 0 வருது. கரெக்டா தான் போட்டிருக்கோமா? 16 divided by 4 into 8, 4, 8 4 32. 32 வருதுல. 32, 32, 34, 34 minus 9, 24. ஸோ அப்போ இது கரெக்டா தான் வருது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனே கரெக்டா வந்துட்டு. ஸோ இதே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க மற்றது வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது தப்பா தான் வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இதுலேயே ஆன்சர் கிடைச்சிருச்சு, அதனால செக் பண்ணக்கூடாது. இப்போ பிளஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், ஈக்குவல். 16 4 divided by 8, 4 divided by 8 அப்படின்னா வந்துட்டு 1/2 வரும். 1/2னா 5. ஸோ 5 வருது. 5 minus 2 3, 3 இங்க 16 இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா வராது. ரெண்டாவது வராது. ஸோ அப்போ மூணாவதுமே வராது. வேணா போட்டு பார்த்துக்கோங்க. நமக்கு ஃபர்ஸ்டே ஆன்சர் வந்ததுனால அப்படியே விட்டுட்டோம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இடத்துல எல்லாம் பார்க்கலாம். 4வது இடத்துல இந்த லாஸ்ட் பிளேஸ்ல டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 11 divided by 13 ஒர்க் அவுட் ஆகுமா? 44 into 11 divided by 13 ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த டிவிஷனை பார்க்கணும்னு சொல்றேன்னு இப்போ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கெல்லாம் நம்ம பார்த்தோம், அந்த டிவிஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம எடுத்த உடனே அந்த டிவிஷனை போட்டு பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இங்க போட்டு பாருங்க, அந்த டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் கூட போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா பக்கத்துலயே மல்டிப்ளிகேஷன் இருக்கும்ல. 11 divided by 13, 44 into 11 divided by 13. இப்ப இது வந்து டிவைட் ஆகுது, மல்டிபிள் ஆகுது, ஆகுமா? கம்ப்ளீட்டா டிவைட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? ஆகாது. 13 வந்து 44 கூட ஆகாது, 11 கூடயுமே ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாமா? அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்க. 2வது ஆப்ஷன் பாருங்க. 2வது ஆப்ஷன் டிவைட் கொடுத்துருக்காங்க. இங்க இந்த 11 இருக்கக்கூடிய இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. 44 minus 11 divided by 13. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு 40 ஆன்சர் வரணும். 40 அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பர். இப்போ நம்ம இந்த 11/13 எடுத்தோம்னா நமக்கு பாயிண்ட்ல வேல்யூ வருமா? வராதா? பாயிண்ட்ல தான் வேல்யூ வரும். மற்றதை எழுதி அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணிட்டு இந்த 11 divided by 3 13 பண்ணோம்னா நமக்கு பாயிண்ட்ல வரும். ஆனா நமக்கு இங்க பாயிண்ட்லயே நம்ம ஆன்சர் வர்ற மாதிரி கொடுத்துருக்கா? இல்ல. அப்ப இதுவும் கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த டிவைட செக் பண்ற கான்செப்ட். இந்த இடத்துல 4வது பொசிஷன்ல டிவைட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த சிம்பிள்ஸ்ல இந்த இடத்துல இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்ல 4வது இடத்துல நம்ம போய் அந்த டிவைட போட்டு பார்க்கணும். அந்த டிவைட முழுசா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த ஆப்ஷனை நீங்க செக் பண்ணலாம். அப்படி ஆகலையா அப்போ அந்த ஆப்ஷனை நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்த 3வது ஆப்ஷனை போய் பார்க்கலாமா? 3வது ஆப்ஷன்ல 44 divided by 11 கொடுத்துருக்காங்க. 44 divided by 11 நமக்கு ஆகும் தானே? தாராளமா ஆகும். அப்போ 3வது இடத்துல நமக்கு டிவைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே 2வது இடத்துல 35 divided by 44 கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 57 into 35 divided by 4 இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் எப்படி ஆகும்? இங்க 44 இருக்கு, இங்க ஈவன் நம்பர் இருக்கு, மேல ரெண்டுமே ஆட் நம்பர் இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. அப்ப 4வது ஆப்ஷனுமே நமக்கு ஆகாது. சோ தாராளமா நான் கால்குலேட்டே பண்ணாம ஆப்ஷன் சி என்னால சொல்ல முடியுமா? முடியாதா? இது நான் வேற எந்த ஒரு கால்குலேஷன்ஸுமே எடுக்கல. பாருங்க, ஜஸ்ட் அந்த டிவிஷனை மட்டும், டிவிஷன் சிம்பிளை மட்டும் அந்த இடத்துல போட்டு பார்த்தேன். அது கம்ப்ளீட்டா டிவைட் ஆச்சுன்னா ஆன்சர், டிவைட் ஆகலையா அது கிடையாது, ஆப்ஷன்ல வராது, அது ஆன்சரா வராது. இப்ப நீங்க வேணாலும் அந்த 3வது ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. 57 plus 35 minus 44 divided by 11 அப்புறம் into 13 equal to 40. So 44 divided by 11ங்கிறது 4 வரும். அப்புறம் 4 into 13 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 12 92 minus 52 13 4 52
92 minus 52 எவ்வளவு வரும்? 40 தானே வரும். 40 தானே வந்துருச்சு. ஆன்சர் வந்துச்சுல. இவ்வளவுதானேங்க. இவ்வளவுதாங்க இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல இந்த ரெண்டாவது பார்ட்டான ஃபில்லர். ஜஸ்ட் நான் டிவைஷனை மட்டும் வச்சு போட்டு பார்த்தேன். இந்த கால்குலேஷன் இல்லாம கூட ஆன்சர் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுல. புரிஞ்சா? சரி, இதே கான்செப்டே இல்ல. இதே நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, இந்த டிவிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன். டிவிஷனை பாருங்க, அப்புறம் அதுக்கு பக்கத்துல மல்டிபிளிகேஷன் இருந்தா அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் டிவைட் ஆகலைன்னு வைங்களேன், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மல்டிபிளிகேஷன் கூட சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்பனா செக் பண்ணிக்கலாம். மல்டிபிளிகேஷன் கூட சேர்ந்து டிவைட் ஆயிடுச்சுன்னா ஓகே. இப்போ இங்க கூட ஒரு கொஸ்டின்ல பார்த்தேன், மல்டிபிளிகேஷன் கூட சேர்ந்து டிவைட் ஆச்சு. இது இந்த இடத்துல 4 divided by 8 into day. இது 1/2ன்னு இருந்துச்சு. 1/2. ஆனா இந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்கக்கூடிய 10 கூட மல்டிபிள் பண்ணி இது பண்ணி பாருங்க, டிவைட் பண்ணி பாருங்க. அப்ப நமக்கு கம்ப்ளீட்டா நம்பர் கிடைக்குதா? அப்போ டிவிஷன் அண்ட் அந்த மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடியதை சேர்த்து கன்சிடர் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு சம் பிராக்டிஸ் பண்ண வந்துடும். ஸோ இப்போ இங்க பிளஸ் மைனஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வேற வழியே இல்லை, நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணியே தான். ஓகேவா? இங்க வந்து டிவிஷனே இல்லை. கிளியர்? சரி, அப்போ பண்ணிடலாமா? 2, 7, 3, 21, 2, 23. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ட்ரிக்ஸையும் எனக்கு தெரிஞ்ச அப்ரோச்சையும் சொல்றேன். நீங்க வந்து வேற எங்கனாலும் நிறைய மெத்தட்ஸ் கத்துக்கலாம். நீங்க வந்துட்டு தாராளமா அப்படி கத்துக்கோங்க. உங்களோட வே ஆஃப் அப்ரோச் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க அதுபடி அப்ரோச் பண்ணலாம். நான் சொல்றேன் அப்படிங்கிறதுனால நீங்க இது மட்டும் அப்ரோச் பண்ணணும்லாம் கிடையாது. மேம் இப்படிதானே சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். நீங்க நிறைய டீச்சர்ஸ்ட நிறைய பேர்கிட்ட நிறைய கத்துக்கலாம். நான் என்னோட வே ஆஃப் அப்ரோச் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். என்னோட வே ஆஃப் அப்ரோச் மேபி டைம் டேக்கிங்கா கூட இருக்கலாம். சரியா? அது உங்களோட கையில இருக்கு. ஓகே, நீங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கிளியர்? சரி, இப்போ பாருங்க 2, 7 இது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்டார்டிங் இருந்து போட்டுக்கலாம். இன்டூ மைனஸ் பிளஸ் ஈக்குவல் டு இன்டூ. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 46 வரணுமா? 46 வரணும். ஸோ 2, 7 நான் வந்து மைண்ட்லேயே போட்டு பார்த்துக்கிறேன். 14 அண்ட் 35 மைனஸ் 3 எனக்கு 46 வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தப்பு. அப்புறம் ரெண்டாவது இது போட்டுக்கலாம். நான் வந்து கால்குலேட் பண்ணி தான் போடுறேன். ஓகேவா? கால்குலேட் பண்ணி போடுறேன், டைரக்டா போடல. அப்புறம் ரெண்டாவது போட்டு பார்க்கலாம். ரெண்டாவது இன்டூ 14 தென் மைனஸ் அண்ட் பிளஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. 23 வரணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு 7 3 சார் 21, 42 வரும். இங்க 42 மைனஸ் 21 வரும். 21 பிளஸ் 2 23. ஸோ ரெண்டாவதுலேயே ஆன்சர் வந்துச்சு. வேணாலும் நீங்க 3 4 செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோல இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் போட்டு அந்த இதை செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதனால. சரிப்பா, இந்த அடுத்த கொஸ்டின் இங்க டிவிஷன் வச்சிருக்கு பாருங்க. டிவிஷன் வச்சு இருக்கக்கூடிய கான்செப்ட் நமக்கு கடைசி ஆன்சர் ஈக்குவல் டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷனை போட்டு பார்த்தலாமா? இங்க டிவிஷன் ஒர்க் அவுட் ஆகுதா? ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல டிவிஷன் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. டிவிஷன் இன்டூ 5 டிவைடட் பை 10 1/2 வரும். ஒர்க் அவுட் ஆகுதா? 1/2. இங்க 25 வருது. ஒர்க் அவுட் ஆகுதா? ஆகல. அப்ப இதை ரிமூவ் பண்ணிடலாமா? ஏன்னு வைங்க, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல 25 டிவைடட் பை 5 இன்டூ 10 இருந்துச்சு. இங்க எனக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. 5 10s 50 அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனா ரெண்டாவது ஆப்ஷன்ல போறங்க, இன்டூ டிவைடுன்னு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல இன்டூவும் இங்க டிவைடு வர மாதிரியும். அப்ப இன்டூ இங்க டிவைடு மாதிரி போட்டீங்கன்னா 5 டிவைடட் பை 10 எவ்வளவு வரும்? 1/2. அப்ப 2 வந்து 25ல டிவைட் ஆகுமா? 25 2ல டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ அப்ப இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் மல்டிபிளிகேஷன் இன்டூ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரியே இருக்கு. இதை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இந்த ஆப்ஷன் பாருங்க, இங்க டிவிஷனும் இங்க மல்டிபிளிகேஷனும் இருக்கு. அப்ப 10 டிவைடட் பை 2 இன்டூ 8. ஸோ இங்க 5 4s 8 இங்க டிவைட் ஆகுது. அப்ப இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். நாலாவது ஆப்ஷனை கன்சிடர் பண்ணி பார்க்கணும். மூணாவது 1 கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்க டிவிஷன் பாயிண்ட்ல வருது, கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம மத்ததை செக் பண்ணலாமா? அப்போ இதுல நம்ம ஒரு ஆப்ஷனை தான் எலிமினேட் பண்ணிருக்கோம். இந்த டிவைடு பாக்குறது மூலமா ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிருக்கோம். சரி, ஆன்சர் செக் பண்ணலாம். சரி, ஜஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போடுவோமா? ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம் ஆன்சர் வருதா இல்லையான்ட்டு. இப்போ 25 divided by 5 into 10 plus 2 minus 8 is equal to 60 வரணுமான்னு பார்க்கணும். 5 50 plus 2 52 52 minus 8 நமக்கு 60 வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அப்புறம் மூணாவது ஆப்ஷன் எடுக்கலாம். மூணாவது ஆப்ஷனும்
25 டிவைடட் பை நான் வந்து இத சிம்பிள் இல்லாம கூட இப்படி போடாம கூட என்னால மைண்ட்ல போட முடியும். பட் உங்களுக்கு அப்படி சொன்னோம்னா புரியாது. ஸோ அதனால நான் போட்டே காமிச்சிடுறேன். 25 டிவைடட் பை 5 இன்டூ 10 minus 2 plus 8 is equal to 60. ஸோ இப்போ 5 50 50 minus 2 plus 8 மாத்தி தப்பா வருதா? 50 minus 2 48 48ல இருந்து plus 8 பண்ணோம்னா நமக்கு 60 வராது. ஸோ அப்போ இதே ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் வரணும். ஆப்ஷன் டியே நம்ம அங்க அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துலாமா? 25 minus 5 plus 10 divided by 2 into 8. இப்போ இது பண்ணி பாருங்க. ஸோ இங்க 5 வரும். 5 4s 5 8s 40 40 40ல வந்து ஒரு 5 போச்சுன்னா வந்துட்டு 35 35 plus 25 நமக்கு 60 வந்துரும். தாராளமா ஆப்ஷன் டி நம்ம போட்டுக்கலாம். இத மைண்ட்ல கூட உங்களால சால்வ் பண்ண முடியும். மைண்ட்லயே சால்வ் பண்ண முடியும் கண்டிப்பா. ஆனா அந்த சிம்பிள்ஸ் மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். இங்க வந்து மைனஸ் பிளஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன். 25 minus 5 நமக்கு என்ன வரும்? 25 minus 5 20. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனை பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸி ஆயிடும். அப்போ இதுல பண்ணுங்க. 10 டிவைடட் பை 2 வந்துட்டு 5 5 8s 40. ஸோ இங்க 40 இருக்கு. 40 இங்க ஒரு மைனஸ் 5 இருக்கு. ஸோ 40 minus 5 35 35 கூட ஒரு பிளஸ் 25 பண்ணிக்கோங்க. 60 ஆன்சர் வந்துடும். தாராளமா இந்த மைண்ட்லயே உங்களால போட முடியும். ஓகேவா? நீங்க குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? மைண்ட்ல சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்துட்டு அவ்வளோ வீக்கால நம்ம யாருமே இருக்க மாட்டோம். சரியா? உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க எது நினைச்சாலும் பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா உங்களால எது நினைச்சாலும் அதை பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்து இன்டர்சேஞ்ச் பேட்டர்ன் பார்க்கலாமா? இந்த ஒரே வீடியோல நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனை முடிச்சிடலாம். ஓகே, இதுக்குன்னு தனியா 2 வீடியோ போட வேண்டாம். இது அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ இன்டர்சேஞ்ச் பேட்டர்ன் பார்க்கலாமா? இன்டர்சேஞ்ச் பேட்டர்ன் என்ன? பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ் எடுக்கணும். மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ் எடுக்கணும். அவ்வளவுதான். அப்போ மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன் எடுக்கணும். அப்புறம் டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ் எடுக்கணும். பார்த்து போடும்போது கரெக்டா போடணும். இதுல போட்டு தப்பு பண்ணிடாதீங்க. எவ்வளவு ஈஸியான விஷயத்துல தப்பு பண்ணிடக்கூடாது எடுத்து எழுதும் போது. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம நார்மல் போர்ட் மாஸ் ரூல் என்ன சொல்லுதோ அதுபடி டிவிஷன்ல இருந்து அடிஷன் சப்ராக்ஷன் வரைக்கும் நார்மலா பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எங்க 6 வரும். எங்க 2 plus 6 8 8 minus 3 என்ன வரும்? 5. ஆப்ஷன் ஏ 5. எவ்வளவு செகண்ட் ஆகுது பாருங்க. இந்த சிம்பிளை எடுத்து எழுதுறதுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதானே? இப்போ அடுத்து பாருங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ், அப்புறம் டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன், அப்புறம் மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல இன்டூ மல்டிபிளிகேஷன். ஓகேவா? கரெக்ட் தானே? பிளஸ்ஸே வரலையா? கரெக்டா இருக்கா? ஒரு நிமிஷம். டிவிஷன் அப்படின்னா இது இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸ்னா பிளஸ்ன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? மைனஸ்னா பிளஸ். ஓகே, கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்குது, பார்த்து. மைனஸ்னா பிளஸ். அப்போ 50 மைனஸ் 10 டிவிஷன்ல இருக்கிறத நம்ம மல்டிபிளிகேஷன்ல எடுக்கணும். மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறத டிவிஷன்ல எடுக்கணும். மைனஸ்ல இருக்கிறத பிளஸ். மைனஸை பிளஸ்ஸா எடுக்கணும். மல்டிபிளிகேஷன் டிவிஷனா எடுக்கணும். இதுதான் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இப்போ 50 minus 10 ஃபர்ஸ்ட் டிவிஷனும் மல்டிபிளிகேஷனும் தானே பண்ணணும். அப்போ 25 டிவைடட் பை 5னா நமக்கு 5 வரும். 5 into 10 50. ஸோ 50 minus 3 வெயிட் 50 minus 50. ஸோ 0 வந்துடும். அப்போ மைனஸ் 3ல இருக்கு. இங்க இடத்துல பிளஸ் தானே, அப்போ பிளஸ் 3. ஓகே, இந்த மைனஸ் கட் பண்ணிட்டா பிளஸ் 3. ஓகே, இன்னொரு தடவை கூட சொல்லிடுறேன். எனக்கே இது வந்துட்டு என்ன யோசனையில நான் போட்டேனே தெரியல, தப்பா போட்டுட்டு இருக்கிறேன். சரி, இதுதானே இப்போ சயின்ஸ் சிம்பிள் எல்லாத்தையும் மாத்தி போட்டோம், கரெக்டா போட்டிருக்கோம். 25 டிவைடட் பை 5 வந்துட்டு நமக்கு 5 வரும். ஸோ 5 into 10 50 வரும். மைனஸ் 50. ஸோ இங்க ஒரு பிளஸ் 50 மைனஸ் 50 கேன்சல் ஆயிரும். அப்போ பிளஸ் 3 மட்டும் தான் இருக்கு. ஆன்சர் பிளஸ் 3. ஓகே, இங்க இல்லாம இருக்கு. ஆப்ஷன் இதுல சூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் 3 தான் ஆன்சர். ஓகேவா? பிளஸ் 3 தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இல்ல. ஸோ கரெக்டா பிளஸ் 3. சரி, அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா? அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. 16 நான் எடுத்து எழுதிடுறேன். அங்கே பார்த்தோன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ எடுத்து எழுதிக்கோங்க, அப்பதான் ஈஸி. இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். பிளஸ் மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன், மல்டிபிளிகேஷன்.
ஓகே, மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன் போடணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ்ன்னு போடணும். அப்புறம் டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல மல்டிப்ளிகேஷன், தென் பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ். அப்போ ஃபாஸ்டா பண்ணிடலாமா? 16 டிவைடட் பை 4, அப்புறம் பிளஸ் 12 3s are 36, 36 minus 18, 36 minus 18 18 தான் வரும். எவ்வளவு ஈஸியான கால்குலேஷன்ஸா கொடுக்குறாங்க பாருங்க. 18 plus 4 எவ்வளவு வரும்? 22 தானே வரும். அவ்வளவுதான். சிக்ஸ் 18 இதெல்லாம் பண்ண முடியாதா நமக்கு? இங்க என்ன பண்ணிருக்காங்க? பிளஸையும் மல்டிபிளிகேஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், மைனஸையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்டர்சேஞ்ச்னா என்ன? பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மல்டிபிளிகேஷனை போடணும், மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷனை போடணும், டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் போடணும். ஓகே, அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணா எது கரெக்டா வரும்? இது கொஞ்சம் டைம் டேக்கிங்கா தான் இருக்கும். நம்ம இதையுமே எப்படி சொல்றது, ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி போடலாம், வெயிட் பண்ணுங்க. ஆனா இதை கொஞ்சம் எழுதி பார்த்து போட்டா கரெக்ட் ஆயிரும். ஓகே, 18 6 24 4 64 இஸ் ஈக்குவல் டு 50. இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன் போடணும். அப்ப இந்த இடத்துல டிவிஷன் போடணும். அப்புறம் மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ் போடணும், பிளஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மல்டிபிளிகேஷன் போடணும், டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ் மைனஸ் போடணும். ஓகே, இன்டர்சேஞ்ச் பண்ணணும். டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ், மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன், இந்த மாதிரி போட்டுக்கணும். கிளியரா? இப்போ ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. 18 டிவைடட் பை 6 3 வரும். 24 into 4 கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய நம்பராகவே போகுது. 96 வருது. ஓகே, இங்க ஒரு 18 டிவைடட் பை 6னா 3 தான் வரும். அப்புறம் 96ல 64 போச்சு அப்படின்னா 32 அப்போ ஆன்சர் வரல. 35 வருது. ஸோ ஆன்சர் வரல. ஓகேவா? அப்போ இது கால்குலேட் நமக்கு ஆகல. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கால்குலேட் ஆகல. ரெண்டாவது ஆப்ஷன் பண்ணி பார்க்கலாமா? அதே தான். 18 6 24 4 64 இஸ் ஈக்குவல் டு 50. ஓகே, பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மல்டிபிளிகேஷன் போடணும், மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ், மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன், டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ். இப்போ இதை பண்ணி பாருங்க. 24 டிவைடட் பை 4 வரும், 6 வரும். சாரி, 6 4 24 தானே, 6 வரும். 6 தென் இது 18 6 இங்க என்ன வரும்? 18 6 1 or 2? 108. ஓகே, 18 6 108. அப்புறம் மைனஸ் 64. ஓகே, 114 மைனஸ் 64 பண்ணா ஈஸியா இருக்கும் எனக்கு. அப்போ 50 வருமா? ஆமா, 50 தாராளமாக வரும். ஆன்சர் இதுதான். ஓகேவா? 114 மைனஸ் 64 அப்படின்னா இங்க ஒரு 50 கரெக்ட். ஸோ 50 தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு நம்ம செக் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. நீங்க உங்க ரஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல வந்து கரெக்டா போட்டு செக் பண்ணிக்கோங்க. போடக்கூடிய ஆன்சர் கரெக்டா இருக்கணும். 100% கரெக்டா போடணும், அக்யூரேட்டா போடணும். ஓகேவா? சரி, இப்போ ரெண்டாவது நமக்கு கால்குலேஷன் கரெக்டா வந்து கால்குலேஷன் போடும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் 1 2 இருக்கிற இடத்துல 8 அப்படின்லாம் மாத்தி போட்டுறாதீங்க. கிளியரா? ஓகே, எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் அவசியம். இந்த மாதிரி மிஸ்டேக் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு அடுத்த கொஸ்டின் போகலாம். மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ், மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ், பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மல்டிப்ளிகேஷன், மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன், டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ். ஓகே, ப்ராப்பரா பார்த்து போடணும். இப்போ 32 டிவைடட் பை 4 வந்துட்டு 8 வரும். 8 மைனஸ் 2 பிளஸ் 16. ஸோ 16 பிளஸ் 8 24, 24 மைனஸ் 2 22. ஆன்சர் சி. ஓகே, தாராளமா இது ஈஸியா தான் இருக்கு. அப்புறமும் இங்க வந்துட்டு நம்பரையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ்ஸையும் மல்டிபிளிகேஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிளஸ் 11 3 6 இருக்க இடத்துல 3 போடணும், 3 இருக்க இடத்துல 6 போடணும். அப்புறம் பிளஸ் மைனஸையும் இது பண்ணிக்கோங்க. பிளஸ் மல்டிபிளிகேஷன், பிளஸ் மல்டிபிளிகேஷனையுமே நம்ம வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை பண்ணி போடலாமா? 6 3s are 18, 18 பிளஸ் 11 நமக்கு வருமா? ஆன்சர் வரல. அப்புறம் இந்த இடத்துல 6 இருக்கக்கூடிய இடத்தையும் 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் பிளஸ் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 48 வருமானு பார்த்தீங்கன்னா 7 6 are 42, 48 வராது. அப்புறம் இந்த 6 இருக்கக்கூடிய இடத்துல 3, ஸோ இது பண்ணிட்டு பிளஸ் மல்டிபிளிகேஷன். ஸோ 9 பிளஸ் 6 இன்டூ 3 பண்ணோம் அப்படின்னா 6 3s are 18, 18 பிளஸ் 9 33 வரல. அப்புறம் இங்க 12
பிளஸ் மைனஸ் பிளஸ் மல்டிபிளிகேஷனும் மாற்றி போட்டுக்கலாம், 6ஐயும் 3ஐயும் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அது மாற்றி போட்டோம்னா 6 3 18, 18 + 12 30 ஆன்சர் வந்துச்சு. ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி ஆன்சர். கிளியரா? சரி. இதே மாதிரி மற்ற சம்ஸ் வந்துட்டு இங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டிவிஷனை வந்து பிளஸ்னும் மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்த மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப இங்கேயுமே இந்த மாதிரி சம்ஸுமே ப்ராப்பரா போடணும். ஓகே, நான் வேணா இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பெரிய சம்மா இருந்தாலும் கரெக்டா அந்த இதை சப்ராக்ட் பண்ணி மல்டிபிளிகேஷன் பண்ணி போடணும். ஓகேவா? ஓகே, 16 8 120 56 இது சிம்பிள் போட்டு 343 மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன் போடணும், 49 மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ் போடணும். ஓகே, மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன், மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ், டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ். சரி, ஓகே. இப்போ 16 / 8 வந்துட்டு 2 வரும். ஸோ 2 × 26 வந்துட்டு 52 வரும். 52 தானே? ஆமா, 52. 52 - 56 வந்துட்டு -4 வரும். அப்போ 120 கரெக்ட் தானே? வெயிட் ஒரே ஒரு நிமிஷம், போட்டிருக்கிறது கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறேன். 26 பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல மல்டிபிளிகேஷன் 16 அப்புறம் மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன் 8, இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ். ஓகே, தென் டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல ஓகே, மேல இருக்கிறது கரெக்ட் தான். அதே மாதிரி கீழேயுமே கரெக்டா தான் போட்டிருக்கோம். சரி, பண்ணலாம். 343 / 49 அப்படிங்கிறதுக்கு நமக்கு 7 வரும். 49 பண்ணோம்னா 7 தானே வரும். 49 6 7 7 + 22 7 + 22 29 கீழே நமக்கு 29 இருக்கு. ஸோ மேல 26 × 16 / 8னா 2 வரும். 26 2s are 52. 52 + 120 - 56. So -4. 120 - 4 116. 116 தானே வருது. 116 / 29. 29 4s எவ்வளவு வரும்? 9 4s 36. 4 2s 8. 116 கரெக்டா வந்துச்சா? அப்போ 116 / 29. 29 இங்க 4ன்னு ஆன்சர். ஓகேவா? 4ன்னு ஆன்சர் வரும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான டிவிஷன் தான், டைரக்டாவே நீங்க போடலாம். சரியா? நான் அதான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஓகே, ஈஸியானது. நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி. பார்க்கதான் கொஞ்சம் பெருசா இருக்குது, என்னடா இப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா இந்த சிம்பிள்ஸை எடுத்துட்டீங்கன்னா, சிம்பிள்ஸை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது தாராளமா நீங்க கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். இங்க 116 வரும், இங்க 129. சரி, ஓகே. இப்போ அந்த ஃபில்லர்ஸ் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு டைப் மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாமா? இந்த பாருங்க, சிம்பாலிக் பேட்டர்ன் பார்த்துட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். சிம்பாலிக் பேட்டர்னா என்ன? அந்தந்த சிம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல அந்தந்த லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல சிம்பிள்ஸை போடணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 46th கொஸ்டின் பாருங்க. 36 பி இருக்கக்கூடிய ஆர் இருக்கக்கூடிய இடத்துல இன்ட்டு போடணும். அப்புறம் எஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன் போடணும். தென் கியூ இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ், பி இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது 36 × 4 / 8 - 7 + 4 இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், இது கரெக்டா தப்பான்னு செக் பண்றதுக்கு அந்த டிவிஷனை செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கான்னு. இப்போ 36 × 4 / 8னா 1/2ன்னு வரும். 236 டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. செக் பண்ணி தான் பார்க்கணும், ஃபுல்லாவே செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணோம்னா இங்க ஒரு 2 வரும். ஸோ 236 பண்ணோம்னா 18 - 7 11 11 + 4 15 வரும். ஸோ ஆன்சர் 10 கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவது 6 இருக்கக்கூடிய இடத்துல மல்டிபிளிகேஷன், பி இருக்கக்கூடிய இடத்துல பிளஸ், எஸ் இருக்கக்கூடிய இடத்துல டிவிஷன், கியூ இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ்.
ஸோ 16 into 12 plus 49 divided by 7 minus 9. இந்த இடத்துல டிவைட் இருக்கக்கூடிய இடத்துல போய் பாருங்க, கரெக்டாக டிவைட் ஆகுது. அப்போ கரெக்டாக தான் வரணும். ஸோ பார்க்கலாம். 9, ஸோ 12, 160, 168, 198. ஸோ கொஞ்சம் பெரிய நம்பராக போகுதுல. 198ல 9 போச்சுன்னா 188, 188. ஸோ அப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷனுமே வராது. ஓகேவா? ரெண்டாவது ஆப்ஷனுமே வராது. ரெண்டாவது ஆப்ஷன் வராது. தென் அப்புறம் மூணாவது ஆப்ஷன் பண்ணி பார்க்கலாமா? எஸ் இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் டிவிஷன், ஆர் இருக்கக்கூடிய இடத்துல மல்டிப்ளிகேஷன், கியூ இருக்கக்கூடிய இடத்துல சப்ராக்ஷன், ஆர் இருக்கக்கூடிய இடத்துல மல்டிப்ளிகேஷன். அப்போ 32 divided by 8 into 9 is equal to 180 minus 12 into 12. ஓகே, இதை பண்ணலாமா? 32 divided by 8னா 4, 9 4s are 36 is equal to 180 minus 144. 180 minus 144 6, 36 தானே? ஆமா, 136. ஸோ இங்கே 36 ஈக்குவல் டு ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இங்க நம்மளுடைய ஆன்சர். ஓகே, செக் பண்ணி தான் போட வேண்டியதா இருக்குது. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அந்த மைனஸ் சப்ராக்ஷன் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. டிவிஷனுமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. நான் இங்க அந்த ஒரே ஒரு மெத்தட் தான் நான் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த மாதிரி சம்ஸ்ல இந்த டிவிஷன் வருதே, இந்த இடத்துல ஒரே ஒரு மெத்தட், அந்த டிவிஷனை செக் பண்ற மெத்தட் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிவிஷனையும் மல்டிபிளிகேஷனையும் பண்ண சொன்னேன்ல, அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுல கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அவ்வளவுதான், கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். தட்ஸ் இட். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி நீங்க குரூப் 2 மெயின்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் இந்த டாபிக்கை மேக்ஸிமம் 27 டாபிக்ஸ் இருக்கு. அந்த 27 டாபிக்ஸே நான் கம்ப்ளீட்டா முடிக்க ட்ரை பண்றேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டினியூஸா வேணும். இன்னும் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். பசில்ஸ் இருக்கு, இன்னும் அப்புறம் வந்துட்டு பசில்ஸ் மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.